அம்மூர் சமையலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பிரிஞ்சி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வைங்க. 3 ஸ்பூனு எண்ணெய், அது நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூனு நெய். அடுத்து அது சூடானோடனே 3 பிரியாணி இலை, 3 பட்டை, ஒரு 10 கிராம்பு, 10 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய் ஒன்று, ஒரு சாவித்திரி ஒரு ஒன்று உடம்பு போட்டு சூடு பண்ணுங்கள். அது சூடானோடனே 4 பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி நைஸாக கட் பண்ணி அதில் போட்டு அது பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வதக்கி விடுங்க. அது நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கினோடனே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை போகுது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின பிறகு 4 தக்காளி இதே மாதிரி நைஸாக கட் பண்ணி அதில் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு வதங்கின பிறகு அதில் 1.5 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போடுங்க. 1/4 ஸ்பூனு மஞ்சப்பொடி போடுங்க. அந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை போகுது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா பச்சை போகுது வரைக்கும் வதங்கினோன்னே நான் கொஞ்சம் காய்கறி எல்லாம் போட்டிருக்கேன் எனக்கு தேவை உள்ளதை. நீங்கள் உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. குடமிளகா போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்றேன். அடுத்து பட்டாணி, பச்சை பட்டாணி உரித்து அதுவும் போடுறேன். போட்டு வதக்கி விடுங்க. ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. சிம்மிலே வச்சு வேக வைங்க. உருளைக்கிழங்கு எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கு அப்படின்னா உடனே 4 டீஸ்பூன் தயிர் விடுங்க. தயிர் விட்டு அது நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா அந்த தயிர் ஊற்றி நல்லா வதங்கின உடனே இப்போ எவ்வளோ தண்ணி அளவு எடுக்கணும் அப்படின்னா, 1 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தீங்க, அந்த பாசுமதி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா 1.25 கிளாஸ் தண்ணி எடுக்கணும். நாங்கள் இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றினோடனே உப்பு போடுங்க. உப்பை நல்லா கரைய விடுங்க. உப்பு பாருங்கள், உப்பு ஒரு உப்பு தூக்கலாக இருக்கணும். அதுக்கப்புறம் புளிப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா லெமன் புழிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஃபுல் இதில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா.
2 டம்ளர் அரிசி எடுத்து 2 தடவை கழுவுங்க. கழுவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. தண்ணி கொதித்த பிறகு அந்த அரிசியை தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டு அந்த கொதிக்கிறதுல போடுங்க. அரிசி போட்டுட்டு அரிசி உடையாத அளவுக்கு லேசாக கிண்டி விடுங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டாக உள்ளது கல்லோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ வச்சு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு சிம்மிலே வச்சுருங்க. 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். திறந்து பாருங்கள். தண்ணி இருந்தது அப்படின்னா லேசாக அப்படியே கிளறி விட்டுட்டு அதுக்கு அங்கே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு. பதினஞ்சு நிமிஷம் கழித்து தட்டை திறந்து பார்த்துட்டு அதில் முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் நெய், அடுத்து புதினா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், வெஜ் பிரியாணி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.